அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கு என்ன காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மிரஸ்தரோன மாதிரி இந்த இஞ்சத்தை நாட்டு சமையலைத்தான் பார்க்க போகிறீங்கள். நாங்கள் இன்றைக்கு சோறு சமைக்கவில்லை. இன்றைக்கு இதுதான். இந்த இலையும் நல்ல சத்தானதும் மற்ற மருத்துவ குணம் மிக்கதும். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சமைச்சு உங்களுக்கு காணொலியூடாக காட்ட போகிறோம். பாங்கோ காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன சமைக்கிறோம். பார்த்தீங்கள்டா இந்த கரோலான்னு சொல்கிறது தமிழ் பேர் எனக்கு என்னட்டு தெரியல. இந்த இது இங்கே அப்படித்தான் சொத்துறவியல். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இதை வந்து நல்ல சத்தானதும் மருத்துவ குணம் மிக்கதும். இது சுகர் ஆக்களுக்கு எல்லாம் நல்லது. இந்த கயர்த்தன்மை ஒன்று இருக்கும், அதுதான் நல்ல நல்ல மருத்துவ குணம் மிக்கதுன்னு. அந்த கயர்த்தன்மையை போக்க தான் நான் இங்கே பாருங்கோ, இதோட லெந்திக்காய்ன்னு சொல்கிறது கோதுள்ள பருப்பு, அதைத்தான் இங்கே லெந்திக்காய்ன்னு சொல்கிறத. மற்ற நான் இதோட கரட்டு, இந்த வெங்காயம், உள்ளி, இந்த சேத நூல் எடுத்துக்கிறோம். மற்றது இங்கிலீஷில் சலரின்னு சொல்கிறவ, ஆனால் தமிழ் பேர் எனக்கு தெரியல என்னண்டு. இது தக்காளி பழம், 4 தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். கரட் ஒன்று நீங்கள் கூட விரும்பினாலும் போடலாம். இப்போ நாங்கள் இதை க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்று சொன்னால் இப்படி 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 உடைக்க வேணும். இந்த சில அது முத்தலோட சக்கு சக்கண்டு இருக்கும். நீங்கள் அதை வடிவாக க்ளீன் பண்ணணும். இதுக்கு பூச்சிகள் இருக்கும், வடிவாக பார்த்து ஒவ்வொண்டா உடைச்சி இப்படி 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 க்ளீன் பண்ணணும். முத்தனா போடக்கூடாது. நல்ல இதாக இருக்க ஒன்றும் இல்லை. இதை இருந்தால் தான் சாப்பிட அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி. இல்லை சக்கு சக்கண்டு இருந்தால் சாப்பிட முடியாது. அது அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி போகும். இப்போ இப்படித்தான் நாங்கள் இதை முழுவதும் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணினா பிறகு பார்ப்போம். இப்படி இது பார்த்திங்கன்னா முழுவதும் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் எல்லாம் பட்டி இனி கழுவுறதான். இனி கழுவுறதுக்கு நான் உப்பு போட்டு தான் கழுவுறேன். நான் கிருமிகள் இருக்குமெல்லோ, அப்போ கிருமியெல்லாம் போகிறதுக்காண்டி உப்பு போட்டு வடிவாக க்ளீன் பண்ணுவேன், கழுவவன். கழுவிட்டு கழுவின அப்புறம் தான் வெட்டணும். 2-3 தண்ணியில் வடிவாக கழுவணும். அப்போ தான் இதில் கிடக்கிற கிருமியெல்லாம் போகும். இது நல்ல ஒரு இது மருத்துவ குணம் மிக்கது தானே. அப்போ இது இந்த கயத்தன்மை கோவாவோடு சேர்த்து வறுக்கலாம். இப்படியும் செய்யலாம். நீங்கள் விரும்பினா கோவாவோடு சேர்த்து வறுத்தா கோவா இனிப்பு தன்மை தானே. அப்போ இதுவும் போட்டு வறுத்தீங்கன்னா கயர் இருக்காது, நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். என்ன அப்படி சமைச்சிங்கண்டா அப்படி சமைச்சும் சாப்பிடலாம். சில பேர் இப்படி விரும்பாட்டி அப்படி சமைச்சும் சாப்பிடலாம். ஆனால் இது இடக்கிட சாப்பிட வேணுமா, என்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான். அப்போ முந்தி நாங்களும் சாப்பிட்றேன். நான் ஒரு சின்னோராண்டா ஒரு வயது போன அம்மாட்ட வேலைக்கு முதல் சேர்ந்தபோது அப்படித்தான் அவாக்கு சமைச்சு நான் கொடுத்து அதில் நான் சாப்பிட்டு பார்த்தபடியே தான் நான் பிறகு வீட்டை வந்து சமைக்கிறேன். அப்போ அவன் சொல்லுவான், நடுகள் இப்படி கயற்தன்மையான சாப்பாடு சாப்பிட்டா நல்லதுண்டு. இப்போ அவள் உயிரோடையும் இல்லை. இப்போ பாருப்பா அவள் காட்டி தந்த சாப்பாடு எனக்கு இப்போ இதை பார்த்த உடனே அவரை ஞாபகம் தான் வரும். அவள் சமைக்கிற சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருக்கும். என்ன இதுக்கு தாதுவும் போடுறோம். தாதுன்னு சுப்பு கட்டி அதை நான் பூடைக்க சேர்ந்து காட்டணும். இப்போ நாங்கள் இதை வடிவாக கழுவி எடுப்போம். சில பேருக்கு தெரியும், இங்கே நேமானாக்கள் எல்லாரும் செய்கிறவைகள். இது தெரியாதவைக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. தெரியாதாக்கள் இதை பார்த்து செய்யுங்க. பார்த்து சரிங்கன்னா நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு. இப்போ இந்த இலைகளெல்லாம் கழுவிட்டு நெல்லோ. அப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். சின்ன கட் பண்ண வேணும். சின்ன கட் பண்ணினேன். சில பேர் அப்படியே 2 போட்டும் போடுறவன். நான் சின்ன தான் கட் பண்ணேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதால் நான் அப்படி செய்கிறேன். நீங்கள் விரும்பின மாதிரி கட் பண்ணலாம். பெருசாக சாப்பிடணுமெண்டா அப்படியே போடலாம். நான் சின்னனா பழகிட்டேன். அப்படி வட்டியாக இப்போ நான் சின்னனா போடுறேன். இதை நான் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுக்க வேணும். எடுத்துத்தான் எல்லாம் போட்டால் அவிக்க வேணும். இதுக்கு இந்த இலையோடு சேர்த்து
அந்த நீட்டு சில்வர் இருக்குது தானே, அதால் அரைப்போனி லெந்திக்காண்ட அந்த பருப்பு போடலாம். அது போட்டால் காணும். நீங்கள் கூட பருப்பு வேணுமென்றாலும் கொஞ்சம் கூட போடலாம். நான் அரைப்பொனி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கணக்காக இருக்கும். இந்த ஒரு கருவேலாக்கு அது கணக்காக இருக்கும். மற்றபடியாக அரைப்பொடி எடுத்து நான் 2-3 மணி நேரம் ஊற விட்டேன். ஊற விட்டால் டக்கண்டா வெய்யும். அதால் அப்போ சின்ன சின்ன இதை வெட்டி கட் பண்ணி எடுப்போம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு அவிக்கிறது தான். இது பெரிய வேலை இல்லை. இது சுகம் ஈஸியானது. நீங்கள் எல்லோரும் செய்யலாம். அவசரமாக வேலைக்கு போகிறாக்கள் மற்றது டக்குன்னு ஒரு சமையல் பசிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே இருந்தால் டக்குன்னு செய்திடலாமே. அதுக்காண்டி இப்போ நான் இன்றைக்கான நான் சமைக்கிறது இன்றைக்கு சமைப்போம்னு சொல்லி போட்டுதான் இதை எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறேன். நெடுக மரக்கறி தான் எல்லாம் 4-5 மரக்கறி சமைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு சாப்பாட்டை செய்வோம்ண்டு. இப்போ சின்ன வேலுக்கும் விருப்பம், நல்ல விருப்பம். பானோடையும் சாப்பிடுவினா, பாஸ்தாவும் போட்டு சாப்பிடுவினா. அப்போ அதால் நான் இன்றைக்கு எங்களோட மதிய உணவாக எடுப்போம்ன்ட்டு எடுத்துருக்கேன். இது இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே சின்ன நான் எல்லாம் வெட்டிக்கிட்டேன். இப்போ இனி இது எல்லாத்தையும் போட்டு அவிக்க வேண்டியதான். தாளிக்கிறது ஒன்றும் இல்லை. தாளித்தா டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுது. அவளை எங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ அதுக்காக நாங்கள் அவிச்சு தான் சமைக்கிறவா. நாங்கள் அந்த முறையே அப்படியே சமைக்கிறோண்ணா. அவிச்சு சமைச்சா நல்ல டேஸ்ட் வந்து வரும். தாளித்தா அது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இதையும் போட்டுட்டு ஒரு சின்ன கப்பால் ஒரு கரெக்டு தான் வெட்டினான். கரெக்டும் போட்டு வெங்காயம் போடுறது இல்லை. ஜெதியாக்கள் அப்படித்தான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன். சில சாப்பாடு சேர்க்கிறேன். நாங்கள் எங்களோட டேஸ்ட்டுக்கு வெங்காயம் போடுறோம். நாங்கள் அவை உள்ளியும் போடுறது இல்லை. நாங்கள் சேர்க்கிறோம். நாங்கள் வேண்டா லெந்திக்க எல்லாம் போடுறது அந்த பருப்பு கொதிப்பருப்பு அப்போ வாய்வு தானே. அப்போ அதுக்காண்டி நாங்கள் போடுறோம். மற்ற இது சேதை அது சேதம் டீப்ரிட்ஜில் வட்டின வடியாக கொஞ்சம் தண்ணி அதை வடிச்சிட்டு தான் போடும். வடிவாக கழுவி வச்சேனா அதுக்கு இந்த மாதிரி அந்த ஐஸ் கட்டி தானே. அப்போ இதன்று அப்போ அது இப்படியான தேவைக்கு தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் வெட்டி கழுவி வடியாக வச்சுட்டு டீப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ தேவையான நேரம் எடுப்போம். நெடுக சமைக்கிறேன்டா அது கண்ணு முடிஞ்சிடும். நாங்கள் எனக்கு பெரிய கட்டாத்தான் வாங்குறத இப்போ டீப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ இப்படி இதுக்கு மற்றது ரசம் வைக்க போடலாம். சேதன் நல்லது. மருந்து சின்ன தக்காளி பழம் இருந்தது, அதையும் வெட்டிட்டேன். முதலும் வெட்டி வச்ச தக்காளி பழம் கிடக்கு. தேவையான அளவு போடலாம். உங்களுக்கு எனக்கு விருப்பம் வேண்டாம் எனக்கு போடலாம். போட்டாச்சு. நிறைய போட்டால் நல்லா இருக்கும். இனி இதை தண்ணி ஊற்றி அவிய வைக்க போகிறோம். இது பருப்பை நான் இன்னொன்றில் அவிய விட்டால் டக்கண்டு இதுக்கு தூக்கி பேருந்து மாற்றி விடலாம். இல்லாட்டி இது அரைவாசி அவிஞ்சு வந்தால் பிறகு அதை போடணும். பருப்பை உடனே போடக்கூடாது. இனி நாங்களுமே தண்ணியை விட்டு அவிய வைப்போம். இனி அடுப்பில் வச்சா பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்ப்போம். இது நிற்கிற அளவுக்கு விடுவோம். தண்ணியாக தான் நான் சாப்பிட்றது. அப்போ இதுக்கு பாஸ்தான் போட போகிறோம். இவ்வளோ பாஸ்தா விருப்பம் இல்லைன்னா தனியாக பானோடையே சாப்பிடலாம். தண்ணியை பார்ப்போம். விடலாம். தண்ணியாக தானே சாப்பிட்றது. அடுப்பை ஆன் பண்ணிட்டு அவிய வைக்க போகிறோம்.
நல்லா அவியட்டும். இங்கால பார்த்தீங்கன்னா நான் அந்த பருப்புக்கு தான் வச்சு கிடக்கு. இதுக்குள்ளே சேர்க்கலாம். இது கொஞ்சம் அவிஞ்சு அரைவாசி கட்டத்தில் வரத்தான் அதை போடணும். நான் இப்போ எங்களுக்கு சாப்பாடு டைம் ஆச்சுது. சாப்பாட்டு நேரம் ஆச்சுது. நான் திரும்ப அவிச்சு போட்டு போடப்போம். டக்கண்டு அவியும் தானே அதுக்காண்டி. இல்லாட்டி அரைவாசி அவிக்காரம் போடலாம். சில நேரம் அவிக்காதாம் என்ன, அதுக்காண்டி தான் திரும்ப அவிக்கிறோம். அது அரைவாசி பதத்தில் போட்டால் அவிஞ்சிடும். உடனே முதலே போடக்கூடாது. இனி நாங்கள் பருப்பையும் கழுவி அவிய வைக்கும்போது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்புக்கு நான் சொல்லி வச்சுட்டேன். பருப்பும் நான் வேலைக்கு ஊற விட்டேன். 2-3 மணி நேரத்துக்கு முந்தால் 2 வேலைக்கு ஊற விட்டால் டக்குன்னு அவிஞ்சிடும் பருப்பு. அதுக்காண்டி ஊற விட்டுனேன். இப்போ அதையும் தண்ணியை சேர்த்து அவிய வைப்போம். ரெண்டாவதுக்கு தக்காளி பழங்கள் இதில் போடுறது தானே ஒருமிக்க சேர்த்து அவிச்சா சில நேரம் பருப்பு அவியா. அதால் தான் அரைவாசியில் போடணும். இல்லாட்டி பருப்பை தண்ணி அவிச்சிட்டு சேர்ந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பருப்புக்கும் சட்டி வச்சு அவிக்க விட போகிறோம். அவிக்கட்டு இவையெல்லாம் ரெடி ஆகினா அப்புறம் சேர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அவிஞ்சிட்டுதுன்னு அதை வச்சிருக்கிறேன். நீங்கள் அங்கே மெட்டதுக்கு போட வேணும். அவிஞ்ச இந்த இலை அவிஞ்சதோட இது பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு இலைகள் கரண்டுகள் சேதனங்கள் எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் இதுதான் தாது பார்த்தீங்களா, தாது இந்த மரக்கறி சூப்பு கட்டிங்க இந்த ஸ்டார் அடித்ததை நாங்கள் இப்போ போடப்போம். உப்பு நான் இன்னும் சேர்க்கல தானே, அப்போ உப்புக்கு பதிலாக தான் இதை போடுறோம். இதோடு போட்டால் ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குங்க. அதுக்காண்டி தான் இதோட போடப்போம். கொண்டு போட்டு இருக்குது சேர்ந்து பத்தாட்டி பார்த்து போடலாம். நான் சேரட்டும். இந்த பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா போடுறதுக்காண்டி இது போட்டால் நல்லா இருக்குது. இவைக்கு நான் சும்மா சாப்பிடுவேன். இவங்கள் சின்னாக்கள் இருக்குன்னு தானே இவைக்கு பாஸ்தா போட்டுட்டு பானோட சாப்பிட வேண்டி இருப்போம். அப்போ இவைக்காண்டி போடப்போம். அது போட்டு பாஸ்தா அப்படின்பா போட்டுட்டு தான் நாங்கள் திருப்பக்க போட வேண்டாம். பாஸ்தாவில் இருந்து வெள்ளை தண்ணி அதை ஊற்றணும் படிச்சு. அப்போ அது அங்கே அவியுது. இப்போ நாங்கள் இந்த பருப்பையும் தாதும் எல்லாம் போட்டுட்டோம் தானே அதோட சேர்த்து விடுவோம். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். நல்லா இருக்கும். செய்யாதாக்கள் செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உப்பு பார்க்க போறாராமா பாருங்கோ எப்படி இருக்குண்டு. இல்லை தாதுவே போடலாம். இப்போ தனியாக தாது விருப்பம் இல்லையாங்க பார்த்தீங்களோ. கொஞ்சம் உப்பு போட போகலாம். சேர்க்கலாம் விரும்பினா சேர்க்கலாம். சில பேர் அப்படியே தாது போடுறது. அவெல்லாம் உப்பு போட மாட்டாப்பா. கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா இருக்கும்ன்றா அப்ப போட்டாச்சு. அது புறா தண்ணியில கொஞ்சம் அவிய விட்டுட்டு என் தண்ணியை விடணும். கொஞ்சம் அவியட்டும். கொஞ்சம் சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பருப்பை கொட்டினதான் அவிஞ்சு கொண்டு இருக்குது. அதை குறைச்சி விட்டுருக்கேன். அங்கே அடுப்பு இதில் வேகம் இல்லைன்னு அடுப்பை மாற்றி விட்டுருக்கேன். பாஸ்தா கொஞ்சம் போட்டிருக்கு. அதுதான் கொஞ்சம் உப்பும் போட்டு அவிய விட்டுருக்கேன். எனக்கு உப்பு போட இல்லை. ரெண்டாவது இதுக்கு சாதெல்லாம் போட்டு அதான உப்பு கட்டியெல்லாம் சூப்பு கட்டி அதுக்காண்டி அதை கொஞ்சம் மடித்து போட்டு தான் அரைப்பதத்தில் அதுக்கு இருக்க போடணும். ஏன்னா அந்த தண்ணி எவ்வளோ இல்லை இருக்க போடுக்க பாஸ்தா தண்ணியை வடித்து போட்டு அதுக்கு போட்டு அவியக்கில் சேர்ந்து பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் பாவிக்கிறதுண்டு இப்போ இந்த பாஸ்தா வடிச்சு ஊற்றினான் தானே அதுக்குள்ள இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் விடணும். விட்டாத்தான் இந்த தண்ணியில் உள்ள உப்பு அந்த அது போட்ட உப்புகள் எல்லாம் போட்டுனாங்கல்ல அந்த பாஸ்தாவில் ஊறும். அப்போ இதை தனியாக சாப்பிட்றாக்கள் சாப்பிடலாம், பாஸ்தா விருப்பம் இல்லாதாக்கள் சாப்பிடலாம். பெரிய அளவுக்கு சில நேரம் பாஸ்தா விருப்பம் இல்லை, தனியாக தடுக்கலுக்கு வைப்பேன் பானோட சாப்பிட்றதுக்கு. எனக்கும் அப்படித்தான், பாஸ்தா எனக்கு விருப்பம் இல்லை, நானும் பானோட சாப்பிட்றேன். அப்போ சின்ன ஆள் மட்டும்தான் அதை விரும்புகிற, பாஸ்தாவை பஸ்தினா மரத்தை போட்டு தர சொல்லி. அப்போ அவருக்காண்டி இதுக்க போட்டிருக்கு, இவரும் சாப்பிடுவேன் பாஸ்தாவை, அவருக்கும் போட்டிருக்கு. இனி இந்த பாஸ்தா இனி நல்லா அவியட்டும். நான் முதல் தண்ணியை ஊற்றினதானே, இனித்தான் அவியப்போம். அவிய கிடக்கு பாஸ்தா அவியட்டும், இந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா அவியட்டும். அவிஞ்ச அப்புறம் சேர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இனி பாஸ்தா பஸ்தினா விருப்பம் இல்லைன்ற, பாஸ்தாக்கள் விருப்பம் இல்லைன்னா அப்படி தனியே பானோட சாப்பிடலாம். இங்கே சின்னவருக்கு வேறும் சாப்பிட போகிறான் பாஸ்தா, அதுக்காண்டி அதில் பாஸ்தா போட்டு அவிய விட்டுருக்கு. எனக்கும் பெரிய பிள்ளைக்கும் இதுதான் சாப்பாடு. 2 பேருக்கும் தனியாக சாப்பிட்டு பான் சாப்பிட தான் விருப்பம். அப்போ அதுக்கு மிளகு ஊர் கொஞ்சம் சேர்ப்போம், மிளகு சேர்த்தா நல்லா இருக்கு. பாஸ்தா சேர்ப்போம், மிளகு தூள் போட்டால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு. பருப்பும் தானே, அப்போ பருப்புகளுக்கு அது போட்ட மிளகு தூள் சேர்க்குறோம். நல்ல இதில் போட்டு விடுவோம். பாஸ்தா வெஞ்சிட்டுது, மிளகு தூளை சேர்த்து விடுவோம். அப்புறம் பாஸ்தாவை அஞ்சிட்டு டேஸ்ட்டை பார்ப்போம். நல்லா இருக்கு. இது தனியாக இதை பார்ப்போம், இது நல்லா இருக்கு. இது பாஸ்தா, இது தனி விரும்பின மாதிரி சாப்பிடலாம். உங்களை பாஸ்தா விருப்பமில்லை அப்படிம்பா போட்டு சாப்பிடலாம், இல்லாட்டி தண்ணியோட சாப்பிடலாம். இனி நாங்கள் மேசைக்கு போய்க்க பார்ப்போம். இப்போ எங்களோட சங்கீதா சாப்பாடெல்லாம் சமைச்சு, சங்கீதா நல்லா சாப்பாடு சமைக்க நல்லா பழகிடுது. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஞ்சால அவி பறக்குது. உண்மையில வித்தியாசமாக நெடுகலம் சோறு கறி என்று சாப்பிடாமலுக்கு நான் இப்போ எனக்கு போட போகிறேன் சாப்பாடு. கொஞ்சம் பாசா தான் போடுறது, கணக்க இல்லை, கொஞ்சம் தான் எனக்கு கலக்க பாசாவோட. இதில் தேவையானதை நாங்கள் கலக்க போகிறோம். கலந்து போட்டு மேசைக்கு போய் பார்ப்போம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. இப்போ பார்ப்பீங்கன்னா எத்தனை மரக்கறின்றே சொல்லலாம். அவ்வளவு எங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஏன்னா நடுவா மரக்கறி 5-6 மரக்கறி ஒன்று இல்லை, இப்படியான மரக்கறி சாப்பிடணுமென்றக்காக இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்தால் இந்த ஸ்கரோலான்றது சமைச்சாங்கள். இடைக்கடை எப்படி செய்கிறது நீங்களும் செய்து சாப்பிடலாம். இது நல்ல உடம்புக்கு நல்ல சுவர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான். இதால் நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பான் செய்துக்கலாம். இவ்வளவு இதுக்கு ஒரு தாளிப்பும் இல்லாமலுக்கு செய்தது. இதுக்கு கொஞ்சம் மிளகு தூள் போடலாம், கொஞ்சம் பொர்மாச்சோண்டா உங்க எல்லாருக்கும் தெரியும், பொர்மாச்சம் போடலாம். எண்ணெய் வந்து பச்சையா விட்டுட்டு சாப்பிடலாம். இப்படி விட்டுட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்கள், செய்யாதாக்க கனவேர் இருப்பீங்கள். இது எப்படி செய்யறேன் செய்யான்னு சொல்லி இத்தாலிக்காரதான் சாப்பிட்றோம் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்லி நினைப்பீங்க. சாப்பிட்டா விட மாட்டீங்க. இது எல்லா உடம்புக்கும் நல்ல ஒரு உணவு தான். இதுவும் காசும் குறைவு, கொஞ்சம் காசோட வேண்டலாமோ. நாங்கள் 3 ஸ்கரோலா வந்து 2 ரூபாய்க்கு வேண்டாம். ஒரு ஸ்கரோலா 4-5 பேர் சாப்பிடலாம். அதோட ஒரு பான் தொண்டு வேண்டா சாப்பிடலாம். அதில் பான் இல்லாமலும் சாப்பிடலாம், தனியாக பாஸ்தா இல்லாமலும் சாப்பிடலாம், பாஸ்தா போட்டும் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டா விட மாட்டீங்க.
கிழமைக்கு ஒரு நாள் இருந்தாலும் செய்ய தான் சாப்பிடுவீங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, நாங்கள் ரசம் சூப்பு வைப்போம் இல்லை, இந்த இறைச்சி எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்கு, சொல்லி வேறே இல்லை. கீழே வடக்குநாய் என்று சிங்கள சொல்லுவாங்க, அதே மாதிரி கீழே வடக்குநாய் தான். சூப்பராக இருக்கு. இது உங்களை பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காத பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு காணும். பாய்.